சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இனம் சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம். உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதியானதே. அதனால் பலவீனமானதே. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்வோர் நாளும் வந்தது, கோளும் தொலைந்தது. ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது. தேட கிடைக்காத தெள்ளமுதாய், தேமதுர கீத இசையாய், தேன்பாகும் தினைமாவும் எனது தவித்தாத சோய் விருந்தாய், திக்கற்ற மக்களுக்கு நிசங்காற்று வில ஒளியாய், வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி, வகுப்பு வாரி விகிதாச்சாரம், பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சக வலதனில் வீழ்வோமா? வந்ததை வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நெஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமனெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா?